ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன கண்டென்ட் பார்க்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? லாஸ்ட் டைம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்னிங் வேக்கப் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட ரூட்டீன்ஸ்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரியான ஒரு வீடியோ ஃபுல்லா போட்டிருப்போம். அண்ட் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, நைட் டைம்ல நான் என்ன மாதிரியான ரூட்டீன்ஸ்லாம் ஃபாலோ பண்றேன் அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்றேன் அண்ட் ரெடி ஆகுறது தான் இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்க்க போறீங்க. வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னும் வெளியில இருந்து வந்ததுக்கு அப்புறமா என்னோட ஃபேஸ் இன்னும் வாஷ் பண்ணவே இல்லை. ஸோ அதனாலதான் இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிலியா இருக்கு. இப்போ நான் போயிட்டு முதல்ல என்னோட ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வரேன். நான் எப்பவுமே என்னுடைய ஃபேஸை வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஃபேஸ் வாஷ் எதுன்னு கேட்டீங்கன்னா, கார்னியர் மென் ஆக்னோ ஃபைட் ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்றேன். நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேஸ் வாஷ் ஃபார் ஆயிலி ஸ்கின்னா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃபேஸ்ல இருக்கிற மொத்த ஆயில் அண்ட் பொல்யூஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்டுரும். டர்ட் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா வேற லெவலான ஒரு ஃபீல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முதல்ல நான் போயிட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வரேன். ஓகே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்னோட ஃபேஸை கார்னியர் மென் ஆக்னோ ஃபைட் ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னோட ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி ஆயிலியா அண்ட் டர்ட் அண்ட் பொல்யூஷனால ரொம்பவே டல்லா இருந்திருக்கும். அண்ட் இப்போ நான் ஒன்ஸ் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்னோட ஃபேஸ்ல எந்த ஒரு ஆயிலும் இல்லை அண்ட் டர்ட் பொல்யூஷன்லாம் இல்லாதனால என்னோட ஸ்கின்னுமே பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பிரைட்டான ஒரு லுக்ல இருக்கு. அண்ட் இதுதான் என்னுடைய முதல் ஸ்டெப் வெளியில இருந்து வந்ததுக்கு அப்புறமா நான் பண்றது. அண்ட் இதுக்கு அடுத்து தான் நான் என்ன பண்றேன்றதை உங்களுக்கு காட்டுறவாங்க. அண்ட் செகண்ட் ரொட்டீனா நான் ஃபாலோ பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்னெயில் மியூசின் 96 பவர் எசன்ஸை என்னுடைய டெய்லி ரூட்டீன்ல நைட் டைம் நான் பெட் பண்றதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணுவேன். அண்ட் இதை அப்ளை பண்றது மூலமா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் ஸ்கின்னுக்கு இருக்கும். ஆயிலி ஸ்கின்ன்றதுனால நம்மளால மார்னிங்ல மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்றது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால நைட் டைம்ல மட்டும் இதை அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுவேன். என்னடா இது வேற ப்ராடக்ட்டை காட்டுறேன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ரிவ்யூ எல்லாம் போட்டிருப்போம். சாலிசைலிக் ஆசிட் யூஸ் பண்ணிருப்போம். அதுக்கப்புறமா மினிமலிஸ்ட்ல இருக்கிற மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிருப்போம். பட் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, நீங்க ஒன்ஸ் இந்த ஸ்கின் கேர் ஆகட்டும் இல்ல ஹேர் கேர் ஆகட்டும், உங்களுடைய ரூட்டீன் என்னன்றத மெத்தட் எல்லாத்தையும் நீங்க எப்படி எல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றத நீங்க அந்த ஒரு ஃபார்முலா கிராக் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸை நீங்க ட்ரை பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்னுடைய ஃபேஸ்ல இதை அப்ளை பண்ண போறேன். ஒரு மாதிரி வழன்னு தான் இருக்கும் இது. பட் ஆனா நீங்க வந்து அப்ளை பண்ணீங்கன்னா ஸ்கின்ல எந்த ஒரு இரிட்டேஷன் அதெல்லாம் எதுவும் இருக்காது. ஓகேங்களா? எனக்கு இல்ல. ஸோ அப்ளை பண்றப்போ கரெக்டா எல்லா இடத்துலயும் நீங்க ப்ராப்பரா அப்ளை பண்ணணும். ஒரு இடத்துல பண்றது மற்ற இடத்துல ஸ்கிப் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஃபோர்ஹெட்ல இருந்து ஃபுல்லா நோஸ் எல்லா ரீஜனும் நீங்க கவர் பண்ணணும். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி நீங்க ஃபேஸ் வாஷ் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் எப்பவுமே கொஞ்சம் இல்ல ரொம்பவே டைம் எடுத்துப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஸோ பண்றத ப்ராப்பரா பண்ணணும், இல்ல பண்ணாம ஸ்கிப் பண்ணிடணும். அவசர அவசரமா ஏனோ தோணும் பண்றதுக்கு வந்து ஸோ நம்ம பண்ணாமலே இருக்கலாம். அதனால அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நான் இதை என்னோட ஃபேஸ்ல ஃபுல்லா அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் கொஞ்ச நேரத்துல இது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சர்வ் ஆயிக்கும். அதுவும் இல்லாம நான் வீட்டில தான் இருக்குன்றதுனால எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. மார்னிங் டைம்ல நான் இதை என்னோட ரூட்டீன்ல ஆட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரூட்டீன் என்னன்றதை வாங்க போய் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ரூட்டின் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருப்பேன். அண்ட் என்னுடைய எம்டி ஸ்டொமக்கில் அந்த டேவோட மார்னிங் டைமில் ஃபஸ்ட் நான் ட்ரிங்க் பண்ணுறது இந்த டீடாக்ஸ் வாட்டர் தான். இதுக்கு அடுத்தது தான் நான் பாதாமும் சாப்பிடுவேன். ஓகேங்களா? இதில் நான் இன்றைக்கி என்கிட்ட ஸ்ட்ராபெரி இருந்ததுனால அடிஷ்னலாக ஆட் பண்ணுறேன். மற்றபடி ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறது வந்து லெமன், ஜிஞ்சர் அண்ட் தென் மின்ட், வெல்ரிக்கா, இது எல்லாத்தையும் தான் போட்டு நான் இந்த டீடாக்ஸ் வாட்டரை ப்ரிப்பேர் பண்ணுவேன். அண்ட் இதை மார்னிங் ஏஞ்சி குடித்ததுக்கப்புறமாவே ஸ்டொமக் ரொம்பவே லைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். அண்டு நல்ல ஒரு ஃபீலும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டார்டிங் மட்டும்தான் உங்களுக்கு குடிக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் ஒன்ஸ் ஒரு ஒன் வீக் ஆகிடுச்சுன்னா நல்லாவே பழகிடும். நாலாவதா பார்க்க போற ரொட்டீன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாதாம சோக் பண்ணி வைக்கிறது. இது நெக்ஸ்ட் டே மார்னிங்காக நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ற ஒரு விஷயம். அண்ட் இதுவுமே நீங்க மார்னிங் ஏஞ்சதுக்கு அப்புறமா எம்டி ஸ்டொமக்ல டீடாக்ஸ் வாட்டரை ட்ரிங்க் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒரு 4 பாதாம சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியான ஒன்று. ஸோ இதை நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட ரூட்டீன்ல. ஓகே, அஞ்சாவதா நீங்க பார்க்க போற ரூட்டீன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய ஐயை ப்ரொடெக்ட் பண்ற விஷயம். லாஸ்டா தான் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்போம், டார்க் சர்க்கிள்ஸை ப்ரொடெக்ட் பண்றது. ஸோ அதே தான் நான் இங்க ரிப்பீட் பண்ண போறேன். நான் ரெகுலரா நைட் டைம்ல என்னுடைய கண்ணுக்கு அதை ஒரு 20 மினிட்ஸ்ல ஒரு 30 மினிட்ஸ் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிட்டு போய் பெட் பண்ணிடுவேன். ஸோ இந்த ஒரு ரூட்டீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூட்டீன். அண்ட் என்னுடைய டார்க் சர்க்கிள்ஸை ப்ரிவென்ட் பண்றதுக்கும் சரி,
இல்ல டார்க் சர்க்கிள்ஸ் லைட்டா இருந்தாலுமே அதை மறையிறதுக்குமே இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அண்ட் அந்த மெத்தட் தான் அடுத்த நான் பண்ண போறது. ஓகேங்களா? அண்ட் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் தட்டிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.